மேடை அலங்காரத்துக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லல. உண்மையிலே நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி. எத்தனையோ பேர் எந்தெந்த ஏஜ்ல குரூப்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஏஜ் இப்போ நவம்பர் 14 வந்தா 35. வேலைக்கு போயிட்டு கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் வேலையை பிடிக்கலன்னு விட்டுட்டு தொழிலில் நஷ்டம், அதுக்கப்புறம் படிக்கலான்னு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கடன் ஏற்படுத்திட்டேன். அதெல்லாம் வந்து அடையிறதுக்காக கொரோனாவில் எல்லாரும் வீட்டு உள்ள இருக்கும்போது நான் மட்டும் பேக் தூக்கின்னு திருவண்ணாமலை வரைக்கும் ராணிப்பேட்டிலேருந்து போவேன் டெலிவரி வேலைக்கு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். மினிமம் 400 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் போயிடுச்சு. 2022 குரூப் 2 பிலிமினரி எழுதினேன். ஒழுங்காக படித்தேன், ஒரு 170 போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால் குரூப் 4 என்னால் சரியாக பண்ண முடியல. தோண்டு போயிட்டேன். ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். ஒரு வருஷத்துக்கு நான் புக்கே தொடலை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவதாஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன்.